ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்தின் புரட்சி தலைவனாக மாறி வரும் ட்ரம்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அலற விட்டுக்கிட்டு இருக்காப்புல நாடுகளை மட்டும் அல்ல, அதிபர்களை மட்டும் அல்ல, யார் யாரெல்லாம் இந்த டுபாக்கூர் வேலை பார்க்குறான், அமெரிக்க காசு யாருக்கெல்லாம் செலவாகிறது என்பதை தான் அதை கட்டுப்படுத்தும் நோக்கோடு, அமெரிக்காவை காப்பாற்றும் நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, கண்ணீர் விட்ட ஜெலன்ஸ்கி. இது நம்ம சும்மா டைட்டிலுக்கெலாம் போடல, உண்மையிலேயே கண்ணீர் விட்டு ஒரு ஸ்பீச்சை ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல ஜெலன்ஸ்கி. அதே மாதிரி இந்த நாட்டோன்னு வச்சு பெரிய அளவில் பில்டப் கொடுத்துருந்தாங்க. இந்த நாட்டோ அப்படின்றது யூரோப்பியன் யூனியனோட ஒட்டுமொத்த படை. இந்த படை யூரோப்பியன் யூனியனை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஒரு 70-75 வருஷத்துக்கு முன்பு. ஸோ இது என்ன, இந்த நாட்டோ அப்படின்றது எல்லாரும் ஃபண்டிங் பண்ணி, அதுக்கு அமெரிக்காவுக்கும் நாட்டோவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா கூட அமெரிக்காவும் அதுக்கு ஃபண்டிங் பண்ணுது. இப்படி பண்ணிவிட்டு இந்த படையை வச்சு இதை அடியாள் படை மாதிரி பயன்படுத்தி, இது ஐரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய 18-19 நாடுகளுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை அப்படின்ற பேரில் ஆரம்பிச்சுட்டு, வேறு இடத்துல வேறவனுக்கும் இன்னொருத்தனுக்கும் சண்டை நடக்கிறதுக்குள்ளெல்லாம் இவங்க பூந்து அடிக்கிறது, செலவு பண்ணுறது. இதுக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ ட்ரம்ப் எப்படி பிடிச்சிருக்காப்புலன்னா, நாட்டோ அப்படின்றது யூரோப்பியன் யூனியனோடைய படை அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் காசே தரமாட்டீங்க இல்லையா, நான் எதுக்குடா உங்களுக்கு காசு தரணும், நாட்டோவுக்கு நாங்கள் எதுக்கு செலவு பண்ணணும், நீங்கள் உங்கள் ஷேர் இருக்குல்ல, நாட்டோவுக்கு கொடுக்க வேண்டிய ஷேர், அதை முதல்ல கொடு, நாங்கன்னா லூஸா ஏமாலியா, ஏன் மக்களோட வரி பணத்தை உனக்கு கொடுத்து நீ போய் உக்ரைனுக்கு காசை கொடுத்து அவனை வச்சு ரஷ்யா அடித்து எல்லாத்தையும் ஆயுதத்தை நான் பூராத்தையும் காலி பண்ணி காசையும் செலவு பண்ணிட்டு, இதுக்கு நான் நேரடியாகவும் உக்ரைனுக்கு காசு கொடுக்கணும், நாட்டோவுக்கு காசு கொடுத்து நீங்கள் எதுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போ ட்ரம்ப் ஒரு புதிய முறையை கையாளுறாரு. எப்படின்னா, டெய்லியோ இல்லை 2 நாள் 3 நாளைக்கு ஒரு டைமோ என்னென்னா, இதில் கையெழுத்து போடுறது இல்லை, அதாவது என்னென்னா ஃபைலில் கையெழுத்து போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கோ இது பண்ணுறக்கோ அது பண்ணுறக்கோ ஃபைல் இதை பத்திரிகையாளர் மத்தியில் அந்த கையெழுத்தை போடுறாரு. ஒவ்வொரு ஃபைலை பற்றி விளக்குறாரு. இந்த கையெழுத்து நான் எதுக்கு போடுறேன், இது என்ன விஷயத்தை நான் அமல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி நடக்குது. ஸோ இந்த வகையில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. என்ன கையெழுத்து போட்டிருக்காருன்னா, ஒழுங்காக நாட்டோ நாடுகள் ஏன்னா நீ ஒரு படையை வச்சுருக்க உன்னைய பாதுகாக்கிறதுக்கு, அது என்ன பிடுங்குச்சு இவ்வளோ நாள், அதுக்கு எதுக்கு அமெரிக்கா காசு தரணும், நான் காசு தர மாட்டேன், நாட்டோ கொடுக்க வேண்டிய காசை ஒழுங்காக கொடுங்க, நீங்கள் எல்லோரும் ஒரு ஷேர் பண்ணி தானே அந்த படையை வச்சு சண்டை போடணும், உங்கள் பாதுகாப்புக்குன்னு வச்சுருக்கீங்க, ஓன் பாதுகாப்பு நான் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னோடனே 2 ஆப்பு எப்படின்னா, உக்ரைனை அழிச்சிட்டார், நசுக்கி விட்டாப்புல. நம்ம ஏற்கனவே அதாவது ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், ட்ரம்ப் வந்தால் உக்ரைன் போரை நிறுத்தியே ஆக வேண்டும், இல்லைனா நசுக்கி மண்டையை மட்டும் கசக்கி தூக்கி போட்டுருவாப்புல அப்படின்னு. அதே இதை என்ன பண்ணிட்டாப்புல, முதல்ல உக்ரைன் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு, நான் கொடுத்த காசுக்கு அமெரிக்கா கொடுத்த $350 பில்லியன் திருப்பி கொடுன்னு கேட்குறாரு. அப்போ ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாப்புல, உங்கள் தலைவன் தான், உங்கள் அதிபர் தானே தூண்டி விட்டது அந்த சண்டையை, செலவு பண்ணுறேன்னு சொல்லி தானே என்னை இறக்கி விட்டீங்க, இப்போ திருப்பி காசை கேட்டிங்கன்னா எப்படி அப்படிங்கும்போது, அப்போ சில சுரங்கங்களே எங்களுக்கு கொடு நீண்ட கால ஒப்பந்தத்துக்குன்றாப்புல. அதுக்கு ஜெலன்ஸ்கி ஒத்துக்கலையா, உன்னை எப்படி வர வைக்கிறேன் பாருன்னு ஜெலன்ஸ்கி ஊருக்கு கிளம்பினோடனே நாட்டோவில் கை வச்சிட்டாப்புல. இப்போ நாட்டோவில் கை வச்ச முன்னாடி மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினம் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, உக்ரைனுக்கு இவ்வளவு நாள் அமெரிக்கா அளித்து வந்த ஆயுத உதவி, தளவாடங்கள் உதவி மற்றும் போர் தொடர்பான எல்லா உதவிகளையும் உடனடியாக நைட்டோடு நிறுத்துறேன்டாப்புல. முடிஞ்சு போச்சா, நிறுத்தினா என்னாகும், ஆயுதம் கிடையாது, ஏற்கனவே காசும் கிடையாது, காசும் தரமாட்டேன்டாப்புல, ஏற்கனவே கொடுத்த காசை கேட்குறாப்புல. நீயும் ரஷ்யாவும் சண்டை போடுறதுக்கு நான் எதுக்குடா காசு தரணும், ஏன் மக்கள் வரி பணத்தை எதுக்கு நான் உனக்கு தரணுன்றதான் கடந்த இதில் பேசியிருந்தோம் நம்ம. ஸோ அதை ஸ்டாப் பண்ணோடனே அதுலேயே ஜெலன்ஸ்கி ஷாக்கு. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாப்புலன்னா, நாட்டோ தானே உனக்கு சப்போர்ட் பண்ணி, நாட்டோ படைகளை வச்சு தானே சண்டை போடுறேன்ற, நாட்டோ தானே உனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு, நாட்டோவுக்கே கொல்லியை பிடிங்கி விட்டோம்னா நாட்டோ காலி. ஏன்னா நாட்டோவுக்கு அமெரிக்கா தான் ஃபண்டிங் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இப்போ ட்ரம்ப் கேட்குற, அப்படி யாருக்கடா காசு கொடுத்து தொலைஞ்சிங்க, ஏன் மக்கள் வரி பணம், ஏன் நாட்டோட வரி பணம், நாங்கள் சம்பாதிக்கிற காசை கண்டவனுக்கெல்லாம் வரி வேணும், இந்தியாவில் தேர்தல் வியூக வகுக்கிறதுக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கீங்களா, எதுக்கடா கொடுத்தீங்க இப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டு எல்லா ஃபண்டிங்கையும் நிறுத்துறாப்புல. வெளிநாட்டுக்கு அமெரிக்கா செய்யக்கூடிய அனாமத்து உதவி இதில் பூராமே 70% சைடில் இருக்கவனே சாப்பிட்டு போயிடுவான். இது இப்போ சைல்டு வெல்ஃபேர்னு அமெரிக்கா ஒரு 100 கோடி இந்தியாவுக்கு ஒதுக்குன்னு வைங்களேன், அது சைல்டு வெல்ஃபேருக்கு 5 கோடி தான் போய் சேரும், மீது 95 கோடி ஆட்டையை போட்டுருவாங்க இந்த ட்ரஸ்ட்டுக்காரன் பெரிய அமௌண்ட் அடிச்சிருவான், கவர்மெண்ட்டும் ஒரு அமௌண்ட் அடிச்சிடும், இந்தியன் கவர்மெண்ட் அதிகாரிகள். அதே மாதிரி அங்கே உள்ள அதிகாரிகள் சாங்ஷன் பண்ணுறான் பாருங்கள், அவன் 100 கோடிக்கு 40 கோடி தான் சாங்ஷனே பண்ணுவான்.
அவன் 60 கோடி வச்சு சொந்த விமானம்லாம் வச்சு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட அவன் ஆஸ்திரேலியா ஸ்பெயின் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி மகா கொள்ளையர்களை பூரா ஒரே அடி கள்ளத்துக்கு போட்டு காலி பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் இப்போ பெரிய பெரிய விஷயங்களில் போரில் கை வைக்கிறாப்புல. எதுக்குடா சண்டை போடுறீங்கன்னு கேட்குறாப்புல. இன்றைக்கி இந்த இதில் கையெழுத்து போடும்போது நாட்டோ என்பது உன்னுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. அதை வச்சு எதுக்கு சண்டை போடுற நீ வந்து அடுத்த நாட்டை மிரட்டுவதற்காக உன் படையை ஏன் பயன்படுத்துகிற? இது என்ன அடியாளா அப்படின்னு கேட்டு அந்த கையெழுத்து போடுறாரு. கரகரன் பெருசாக போட்டு போ சாத்தானேன்னு சொல்லி, இனிமேல் சண்டையும் கிடையாது, உனக்கு காசும் கிடையாது, ஏற்கனவே கொடுக்க வேண்டிய காசை கொடு அப்படின்ட்டாரு. இதை தொடர்ந்து ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாப்புல, அந்த லெட்டரை நேற்று ரிலீஸ் பண்ணுறாப்புல. எப்படின்னா ஜெலன்ஸ்கியை ஓட விரட்டி முதல்ல போய் சண்டையை நிறுத்துறியா இல்லையா அப்படின்னோடனே ஜெலன்ஸ்கி இப்போ வளைச்சி வடை சுட்டாப்புல. அப்படியாகும் இப்படியாக நாங்கள் கஷ்டப்படுறோம், 2014 ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டால் ரஷ்யா ஒப்பந்தத்தை மீறி திருப்பி எங்களை தாக்கலையா, ரஷ்யா நம்பாதீங்க, உங்களுக்கே ஆபத்தை ஏற்படுத்துன்னு தான் ட்ரம்ப் கடுப்பாகி ஓடி போயிடாத, நாங்கள் பார்த்துக்கிறோம், நைட்டோட நைட்டாக நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு துரத்தி விட்டார் இல்லையா. இப்போ ஓடி போன ஜெலன்ஸ்கி அங்கே உக்ரைனில் போய் கண்ணீர் கடிதத்தை ட்ரம்ப்புக்கு எழுதியிருக்காங்க. ஐயா, வெள்ளை மாளிகையில் நடந்த அந்த சம்பவம் நான் எதிர்பாராதது, அதற்கு உண்மையிலேயே நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தால் அது வந்து அப்படி ஒரு மிஸ்மேட்ச் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு நிச்சயமாக நான் வருந்துறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம அந்த ஒப்பந்தத்தை பற்றிலாம் நம்ம பேசுவோம். இப்போ சொல்கிறாப்புல ட்ரம்ப்பு, அதையும் வெளியிட்டாப்புல. வழிக்கு வந்துட்டான் தம்பி, என்னமோ வீராவேசமாக அடித்து பிடிச்சி போய் போகிற நிறுத்த மாட்டேன், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் மக்கள் போராட தகுதியானவர்கள், எங்கள் மக்கள் கடைசி வரைக்கும் போராடுவார்கள் அப்படிலாம் சொல்லிட்டு போன தம்பி ஜெலன்ஸ்கி இந்த மாதிரி லெட்டர் போட்டிருக்காருன்னு நேற்று நைட்டு அதையும் ரிலீஸ் பண்ணி விட்டாப்புல. எனவே ரஷ்யா போர் பேச்சுவார்த்தை இல்லாமல் டோட்டலாக முடிஞ்சு போச்சு. கிணத்துல கல்லை கட்டி ஜெலன்ஸ்கியை தூக்கி உள்ளே போட்ட மாதிரி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் அதிரடி நடவடிக்கை உலகத்தில். என்னங்கடா நீங்கள் பேச்சுவார்த்தை இவன் 4 பேர் வருவானா, அமெரிக்காவிலேருந்து 4 பேர் போவானா, ரஷ்யாவிலேருந்து 4 பேர் வருவானா, உக்ரைன்லேருந்து 4 பேர் வருவானா, அவங்க வந்து இந்தியாவிலேருந்து 2 பேர் போவானா, இவன் சவுதி அரேபியாவில் உட்காந்து பேசுவானா, திருப்பி வந்துடுவானா, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும். என்ன பேச்சுவார்த்தை? இதை தானடா ராத்திரி பூரா உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி பூராத்தையும் அடித்து துரத்தி விட்டார். சோடு பஞ்சாயத்து முடிஞ்சு நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி முதல்ல ஜெலன்ஸ்கி காசு கட்டு முடிஞ்சு போச்சா, 2வது வந்து ஆயுதம் கட்டு முடிஞ்சு போச்சா, 3வது நாட்டை தாண்டா அவனை சப்போர்ட் பண்ணால் நாட்டோவை பிடிங்கி விட்டாப்புல முடிஞ்சு போச்சு. ரஷ்யா கூப்பிட்டு சொல்லிட்டாப்புல, ஐயா அவனை அடிக்காதீங்க, நிறுத்திடுங்க, நீங்கள் முடிஞ்சு போச்சு போர். ஒரே நாள் ஒரே அதிபர், எந்த மண்ணாங்கட்டி பேச்சுவார்த்தையும் கிடையாது, போங்கடான்னு எல்லாத்தையும் துரத்தி விட்டு போரை நிறுத்தி விட்டாப்புல. அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயமும் நான் ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசாவை ஆட்டையை போட ட்ரம்ப் முயற்சி பண்ணார். எப்படின்னா அது ஒரு பிஸ்னஸ். என்னென்னா வியாபாரிகள் வந்து பணிதாயமான அதெல்லாம் பார்க்க மாட்டான், அவனுக்கு வியாபாரம் காசு தான் அவனுக்கு மெயின். சரி, அந்த வகையில் என்னென்னா காசாவை மேம்படுத்தி அதை ஒரு மிகப்பெரிய நீண்ட கால குத்தகைக்கு எடுக்கணும்னு சொல்லி பிளான் போட்டிருந்தாப்புல. அதையும் வந்து இப்போ அரபு நாடுகள் உடைத்து விட்டதுன்னு நம்ம பார்க்குறோம். அது ஒன்றில் தான் இந்த சமீபத்தில் பதவி ஏற்றதுக்கப்புறம் ட்ரம்ப்புக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன பின்னடைவு. அதையும் வந்து கேஷுவலாக கடந்து போயிட்டாப்புல. எப்படின்னா சரி, அரபு நாடுகள் ஏதோ பிளான் பண்ணுறாங்க காசா வளர்க்குறதுக்கு, அவர்கள் செய்யட்டும், அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இப்போ போர் டோட்டலில் நின்று போச்சு. போருன்ற பேச்சுக்கே இப்போ இடம் இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா போர்களுக்கும் மூல காரணம் அமெரிக்கா தூண்டுதல்லையோ இல்லை அமெரிக்கா ஃபண்டிங்லேயோ இல்லை அமெரிக்கா வந்து தூண்டுதலின் பேர்லேயே தான் கடந்த காலத்தில் பல போர்கள் நடந்தது. உக்ரைன் போருக்கு உக்ரைன் ரஷ்யா போருக்கு முக்கிய காரணமே பைடன் தான் அப்படின்றது எல்லாருக்கும் சர்வதேச அரசியல் பார்க்குறவங்களாம் தெரியும். இப்போ பைடன் என்கிற அந்த மனிதன் ஒரு வயதான ஒரு கூமுட்டைன்னு வச்சுங்களேன், தூக்கி வெளியில் போட்ட உடனே எல்லாமே சைலண்ட் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.